பூட்டியிருந்த அந்த ரூமுக்குள்ள திரும்பியுமே சத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த 3 ஸ்டூடண்ட்ஸும் வார்டன்ட்ட போய் சொல்றாங்க. வார்டனும் அந்த 3 பேரையுமே கூட்டிட்டு, அந்த பூட்டியிருந்த ரூமையும் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு காட்டலான்னு ஓப்பன் பண்றாரு. அந்த டயத்துல உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டோரியோட பார்ட் 1 போய் பாருங்க. பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான், இந்த பார்ட் 2 உங்களுக்கு புரியும். பார்ட் 1ஓட இத டிஸ்கிரிப்ஷன்ல இல்லன்னா எங்கேயாச்சும் கமெண்ட் பாக்ஸ்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம அந்த பார்ட் 1 செக் பண்ணுங்க. வார்டன் அந்த 3 பேரையும் கூட்டு வந்து அந்த ரூம தொறந்து பார்க்கும்போது, எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா, அந்த பூட்டியிருந்த ரூமுக்குள்ள எந்த ஒரு திங்ஸுமே இல்ல. அதுக்கு பதிலா அந்த சென்டர்ல மட்டும் ஏதோ ஈரமான கால் அச்சு இருந்துச்சு. வார்டன் சொன்னது, "அத லாஸ்ட் டைம் அந்த கிளீன் பண்ணவங்களோட காலடி அச்சு எதுனா இருந்திருக்கும். அதுல இப்ப தண்ணி பட்டு மேபி அந்த மாரி தெரியலாம்டா. ஃப்ரீயா விடுங்கடான்னு" சொல்றாரு. ஆனா, இந்த 3 பேருக்கும், "நேத்து நம்ம கேட்டதுச்சுடா. நம்ம எல்லாத்துக்குமே சத்தம் கேட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ரூம் எம்ப்டியா இருக்கு. என்னதான் ஒண்ணும் புரியாம அவங்க டென்ஷன்ல இருக்காங்க." வார்டன் ஒண்ணு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. "நீங்க இத பத்தி நெனச்சிட்டு இருக்காதீங்க. நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சத்தம் இந்த மாரி கேட்கிற மாரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ, அத மறந்துருங்க." அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அன்னைக்கு இரவும் வருது. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்காம, சரி டேய் நம்ம இத பத்தி நெனச்சிட்டு இருக்க வேணாம். மேபி நமக்கு இத பத்தி நெனச்சிட்டு இருக்கலாம். அதுவே தோணலாம். யாரோ இருக்க மாரி ஃபீல் ஆகலாம். நம்ம இதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறானுங்க. நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா 2 மணி ஆகுது. அந்த டயத்துல அவங்களோட ரூமோட வாசலுக்கிட்ட யாரோ நடக்கிற மாரி சவுண்டு தெளிவா கேட்குது. அந்த டயத்துல யுவராஜ் டக்குனு முழிச்சிடுறான். முழிச்சு என்னடா இது சவுண்டு கேட்குதுன்றான். 2 ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறான். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி அவங்கள எழுப்ப வேணாம். அந்த சத்தம் என்னதான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போறான். அந்த டயத்துல அவங்க எப்பயுமே அவங்களோட ரூமுக்கு முன்னாடி லைட் போட்டு தான் இருக்கும். அப்படி போட்டிருக்க லைட்டுக்கு டோர் கேப்பு கீழ அந்த சம்திங் சின்ன கேப் இருக்கும்ல. அந்த கேப் வழியால பார்க்குறான். யாரோ ஒரு ஆள் நடக்கிற மாரி நிழல் நல்லாவே தெரியுது. யார்றா நடக்குறா? ஒருவேள வார்டன் எதுவும் ரவுண்ட்ஸ் எதுவும் வந்திருக்காரோ? அப்படின்னு சொல்லிட்டு கதவ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சரியான ஷாக்கு. அவங்க ரூமுக்கு முன்னாடி இருக்க அந்த நடப்பாதையில யாருமே இல்ல. அதுக்கு பதிலா ஈர காலோட ஒரு ஆள் நடந்து அந்த காலடி அச்சு இருக்கும்ல, அந்த மாரி அச்சு நடந்து அந்த அச்சு அவன் ரூம் வாசல்ல இருக்கு. அந்த காலடி அச்சையே ஃபாலோ பண்ணி போறான். அந்த அச்சு டைரக்ட்டா கூட்டிட்டு போய் பூட்டி இந்த ரூமுக்கு முன்னாடி நின்னு அப்படியே மறையுது. அங்க நின்னு அவனுக்கு சரியான ஷாக்கு. இதுக்கு மேல நின்னா படமே ஓடாதுன்ட்டு ஓடி போயிட்டு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே எழுப்புறான். "டேய் வாங்கடா! சார் ஒண்ணுமே இல்ல. நம்மளோட பிரம்ம அப்படின்னு சொன்னார்ல. நீங்க இங்க வந்து பாருங்க. அந்த காலடி அச்சு, ஈரம் காலடி அச்சு அந்த ரூம் வரைக்கும் போகுதுடான்னு" சொல்லிட்டு 2 ஃப்ரெண்டையும் கூட்டு வரான். கூட்டும்போது அந்த காலடி அச்சு ஈரமா இருக்க அச்சு அப்படியே தான் இருக்கு. இவங்க 3 பேருக்கு நல்லாவே தெரியுது. அந்த ரூம் கிட்ட போய் நிக்குது. ரூம் கிட்ட போய் அந்த காலடி அச்ச ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரூம் கிட்ட போய் இவங்களும் நின்றுறானுங்க. நிக்கும்போது இந்த டைம் ரூமுக்குள்ள இருந்து, "நேத்து ஏன் நீங்க கதவ தொறக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. கேட்டதோட மட்டும் இல்லாம, அந்த ஹேண்டில் அந்த கதவு தொறக்கிற அந்த ஹேண்டிலும் வந்துட்டு மெதுவா கீழ இறங்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாரி பேய் அடிச்ச மாரி, "டேய் இதுக்கு மேல இங்க நிக்க வேணாம்டா. நமக்கு ஏதோ ஆக போதுடா. தயவு செஞ்சு வாங்கடா ஓடிடலாம்ன்னு" சொல்லிட்டு ரூமுக்கு போய் படுத்துடுறானுங்க. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே வார்டன்ட்ட வேக வேகமா 3 பேர் ஓடி போய், "சார் நாங்க சொல்றத நம்புங்க சார். எங்களால நிம்மதியா தூங்க முடியல. அங்க ஒண்ணு இருக்கு சார். நாங்க நைட்டு பார்த்தோம். ஈரம் காலடி அச்சு" அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வார்டனுக்கு இதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்ததுன்றது தெளிவா தெரியறனால, சரி இவங்க இப்படி இத நம்ம இப்பயே எந்த ஆக்ஷனும் எடுக்காம விட்டா, இவங்க எதைய பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, "சரி வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போயிட்டு சம்திங் அந்த மந்திரிச்ச கயிறு இந்த மாரி கட்டி அந்த ரூம டோட்டலா வந்துட்டு சீல் பண்ணிடுறாரு. இது நடந்து 2, 3 நாள் கழிச்சு அந்த ஹாஸ்டலுக்கு இதுக்கு முன்னாடி அங்க தங்கியிருந்த சீனியர் மாரி ஒருத்தர் வராரு. வந்தப்ப இவங்க அவர்ட்ட பேச்சு குடுக்குறாங்க. பேச்சு குடுத்தோன, "அண்ணா அந்த ரூம பத்தி உங்களுக்கு தெரியுமாண்ணா?" நான் வார்டன் கேட்டா, "அது ஸ்டோர் ரூமு அங்க யூஸ் பண்றதில்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றாருண்ணா. "உங்களுக்கு எதனா தெரிஞ்சா சொல்லுங்கண்ணா" அப்படின்னு கேட்கும்போது, "எந்த ரூம்டா சொல்றீங்க?" அப்படின்னும்போது, "அண்ணா அந்த 2வது ஃப்ளோர் அந்த கடைசி ரூம்ண்ணா" அப்படின்னு சொல்லும்போது, "அந்த ரூமாடா? அங்க வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துருச்சுடா. நாங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துலயுமே அந்த 2 மணி, 3 மணி அந்த மாரி டயத்துல அந்த ரூமோட நடப்பாதையில வந்துட்டு முன்னாடி இருக்க நடப்பாதையில யாரோ நடக்கிற சவுண்டு, அந்த காலடிச்சலாம் கேட்கும்டா. நாங்களும் அத சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா அந்த இன்சிடென்ட் சூசைட் பண்ணதும் எங்களுக்கு அந்த ஹாஸ்டல விட்டு எங்களுக்கு வெக்கேட் ஆகி வெளிய போறதும் ஒரு 1 வீக் அந்த மாரி கேப் தான் இருந்துச்சு. நாங்க சீரியஸா எடுத்துக்கல. இப்போ வரைக்கும் அந்த சவுண்ட் கேட்டுட்டு தான் இருக்காடா" அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த 3 பேருக்கும் புரியுது. வார்டன் இதெல்லாம் சொல்லாம மறைச்சிருக்காரு அப்படின்றது. ஆமா நான் கேட்கிறேன்னு சொல்லிறாங்க. அன்னைக்கு அது அப்படியே அதோட முடிஞ்சுச்சு. இதெல்லாம் நடந்து அப்படியே ஒரு 1 வாரம் கழியுது. 1 வாரம் கழிச்சு புதுசா ஒரு ஸ்டூடண்ட் அந்த ஹாஸ்டல்லயும் ஜாயின் பண்றான். அவனோட பேரு அஜய்.
அந்த ஹாஸ்டல்லையும் ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் அவைலபிளா இருந்துச்சு. அது எந்த ரூம்னா, ரொம்ப நாளா அந்த 6 மாசமா பூட்டியிருக்குன்னு சொல்றோம்ல, அந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரூம் தான் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு அஜய்க்கும் அந்த ரூம குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது அஜய்ட்ட அந்த ரூம பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே குடுக்கல. இப்படிலாம் நடக்குது எதுவுமே சொல்லாம அஜய்க்கும் அந்த ரூம் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே எப்படியோ அஜய்க்கு நார்மலா போயிடுச்சு. அடுத்த நாள் செகண்ட் டே வருது நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 11, 12 மணி ஆயிடுது அவன் படிச்சு முடிக்க. ஸோ எப்பயும் போல வெளிய தண்ணி குடிக்கலான்னு வரான். தண்ணி குடிக்கலான்னு வெளிய வந்தப்போ வெளிய இருக்க லைட்லாம் ஒரு மாரி விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ரூமுக்குள்ள இருந்து ரொம்ப நாள் பூட்டியிருந்த அந்த ரூமுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம்லாம் அவனுக்கு கேட்குது. என்னடா இது சத்தம்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு, இவன் நைஸா வந்துட்டு ஃபோன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்றான். அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. வீடியோ வந்துட்டு ஆன் பண்ணிட்டு அந்த ரூம் கிட்ட போறான். போறப்ப அந்த ரூமுக்குள்ள இருந்து தண்ணி அப்படியே வெளிய வருது. தண்ணி அப்படியே இவன் கிட்ட வருது. அப்படியே நின்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னடா தண்ணி ஏதோ வருதுன்ட்டு, அது அந்த டயத்துல கரெக்ட்டா அந்த டோர் வந்துட்டு ஐ மீன் அந்த கதவு வந்துட்டு அப்படியே ஒரு மாரி கிராக் ஆயிட்டு இருக்கு. சடனா இவன் பயத்துல டக்குனு ரூமுக்குள்ள போய் டோர பூட்டிட்டு தூங்கிறான். அடுத்த நாள் விடிஞ்சதும் வார்டன்ட்ட போய் கேட்குறான். சார் இப்படி நான் தங்கியிருக்க ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குல்ல. அந்த ரூம்ல எதுவும் வாட்டர் லீக்கேஜ் எதுவும் இருக்கா சார்? பைப் எதுவும் உடைஞ்சிருச்சா என்ன? அப்படின்னு கேட்கவுட்டு, வார்டன் ரொம்பவுமே ஒரு மாரி அவர் மூஞ்சில வேர்த்து ஒழுகுது. பயத்துல அவரு மூஞ்சே மாறிடுச்சு டோட்டலா. ஏன்பா கேட்குற? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் நேத்து நைட்டு நான் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ரூமுக்கு வெளிய நடந்துட்டு இருந்தப்ப, அந்த ரூம்லேருந்து ஒரு மாரி தண்ணியா வெளிய வந்துச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப பழைய டோர் போல என்ன சார்? இது ஏன்பா கேட்குறேன்னோனே, இல்ல அந்த டோர்ல ஒரு மாரி கிராக் ஆன மாரி இருந்துச்சு. நான் பயத்துல அப்படியே உள்ள போயிட்டேன். கே வார்டன்ட்ட சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எதனா ஒரு பைப் எதுவும் உடைஞ்சிருக்கும் போல. அத சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாரு. அவனும் ரூமுக்கு போயிடுறான். அன்னைக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் மதியம் ஒரு 2 மணி அந்த மாரி டைம் இருக்கும். அந்த டயத்துல அவன் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது, ரூமுக்கு வெளிய யாரோ கதவு தட்டுற மாரியும், நடக்கிற மாரியும் சவுண்ட் கேட்குது. இவன் வெளிய வந்து யார்றா இந்த டயத்துல தட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது, யாருமே இல்ல. அதுவும் இல்லாம அந்த ஹாஸ்டல்ல இவனும் வார்டன் மட்டும் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வார்டன் எதுக்கு தட்டிற போறான்னு சொல்லிட்டு வார்டன்ட்ட கேட்க, "இல்ல நான் ஏதோ ரூம் பக்கட்டே வரல" அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுவரைக்கும் நார்மலா போன அந்த ஹாஸ்டல் லைஃப் அஜய்க்கு கொஞ்சம் மோசமாக ஸ்டார்ட் பண்ணுது. பயத்தோடயே ஒவ்வொரு நாளையுமே கழிக்க ஆரம்பிக்கிறான். இந்த இன்சிடென்ட்லாம் நடந்த அன்னைக்கு இரவு எப்படியோ பயத்தோடயே இந்த இரவ கழிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் தூங்க போறான். அந்த டைம்ல அந்த ஆப்போசிட்ல இருந்த அந்த ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து ரொம்ப மாசமா பூட்டியிருக்கல. அந்த ரூம்லேருந்து யாரோ கதவு தட்டுற சவுண்ட் இவனுக்கு கேட்குது. வெளிய வந்து பார்க்குறான். அகைன் எப்பயும் போல தண்ணி வெளிய வருது. அது இல்லாம உள்ள இருந்து கதவு தொறன்ற சவுண்ட் அவனுக்கு தெளிவா கேட்க ஆரம்பிக்குது. ரூம பூட்டிட்டு எப்படியோ அழுதுகிட்டே என்னடா இது ஒண்ணுமே புரியலன்னு சாமிய கும்பிட்டு அந்த இரவையும் போக்கிறான். அடுத்த நாள் காலையில வார்டன்ட்ட இப்படி நடந்ததெல்லாம் சொல்றான். வார்டன் சரி இத இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து ஒரு சாமியாரையும் வர வைக்கிறாரு அந்த ஹாஸ்டலுக்கு. அந்த வந்த சாமியாரும் அந்த ஹாஸ்டலுக்குள்ள கால் எடுத்து வச்சோன்னா, அந்த சந்திரமுகில எப்படி சாமியார கூட்டு வந்து பேய விட்டு கூட்டுருவாங்களோ, உள்ள வந்தோனே ஏதோ சம்திங் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொல்லுவார்ல அந்த சாமியாரு. அந்த மாரி இவரு உள்ள வந்தோனே கண்ண மூடிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு 2, 3 நிமிஷமாவே அந்த சாமியார் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, சாமியார் ரொம்ப சத்தமா, "உனக்கு இங்க இடம் இல்ல. உனக்கு இங்க இடம் இல்ல. ஒழுங்கா போயிரு இந்த இடத்த விட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உக்கிரமா அந்த பேய்ட்ட கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க நின்ன வார்டனுக்கும், அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் ரொம்ப பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாரி புல்லரிச்சு போய் வெறச்சு போய் நிக்கிறாங்க. இவங்க பயத்துல ஒரு சைடு நிக்க, அந்த சாமியாரும் மந்திரத்த கன்டினியூவா சொல்லிட்டே இருக்காரு. அந்த டயத்துல அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் நல்லாவே தெளிவா கேக்குது அங்க இருக்கவங்களுக்கெல்லாம். அந்த பொண்ணோட அலறல் சத்தம் ஒரு 2, 3 செகண்ட் தான் கேட்குது. அதுக்கப்புறம் அந்த ரூமே டோட்டலா சைலண்ட் ஆகுது. ரொம்ப நாளா எரியாம அந்த ரூம்ல இருந்த லைட்டு திடீர்னு எரியவும் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த சாமியார் அங்க இருக்க வார்டன்லாம் பார்த்து, நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. எல்லாம் நார்மல் ஆயிருச்சு. அது போயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஆனான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு அங்கருந்தும் கிளம்பிர்றாரு. சொல்லிட்டு சாமியாரும் அந்த ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிர்றாரு. அதுக்கப்புறம் எப்பயும் போல நார்மலாவே இருக்கு. ஆனா என்ன, இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த வார்டனா இருந்தாலும் சரி, அந்த ஹாஸ்டல்ல தங்கியிருக்க ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நைட்டு 1, 20, 1 மணி, 2 மணி இந்த மாரி ஆனாலே, அந்த சாமியார் சொன்ன வார்த்தை மட்டும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். என்னன்னா, "இப்ப அது போயிருச்சு. ஆனா முழுசா இல்ல." அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் சாமியாரும் போயிருக்காரு. இது அவங்களோட மைண்ட்ல ஸ்டூடண்ட்ஸ், வார்டன் எல்லாரோட மைண்ட்லயுமே இந்த 1 மணி, 2 மணி நைட் ஆனாலே இந்த இது தான் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தோனே உங்க எல்லாத்துக்குமே டவுட் வந்திருக்கும். அப்போ உண்மையாலுமே பேய் இருக்கா ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் சின்னதா ஒண்ணு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஸ்டோரி எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாருமே நீங்க ஒரு கற்பனை கதையா மட்டுமே பாருங்க. இத ரியல்னு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் நெறைய வந்துட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இதுக்கப்புறம் வெளிய போகும்போது சரி எங்கேயாச்சும் போகும்போது, ஒருவேளை உண்மையாலுமே பேய் இருக்குமோ? அங்க நிக்குமோ? இங்க நிக்குமோன்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் இத நீங்க ஒரு ஸ்டோரியா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படியே மூவ் ஆன் ஆனீங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயமாவே தெரிஞ்சுக்காது. ப்ரோ இப்ப நீ இத எக்ஸ்ப்ளைன் பண்ற ஓகே. இது ஸ்டோரி உண்மையா இல்லைன்னு சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு சொன்ன
சப்ஸ்கிரைபர் சொன்ன ஸ்டோரி, நமக்கு தெரிஞ்சவங்க சொன்ன ஸ்டோரி, அதெல்லாம் வச்சு மொத்தமா சேர்த்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் இது. இது உண்மைன்னும் சொல்ல முடியாது. ஃபேக்குன்னு சொல்ல ஒரு 50% உண்மை, 50% நம்மளா ஓனா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி பண்ணதுன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கடைசியா நான் சொல்ல வர்றது பேய் இருக்கா இல்லையான்றதுக்கு ஆன்ஸர். சாமின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, பேய்ன்னு ஒண்ணு இருக்க தான் செய்யும். நல்லதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, கெட்டதுன்னு ஒண்ணு இருக்க தான் செய்யும். சரி இதே மாரி அடுத்தடுத்து நெறைய கோஸ்ட் ஸ்டோரீஸ் இல்லன்னா மிஸ்டரீஸ் இந்த மாரி எது நம்ம போடலாம் வீடியோ அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நல்ல வீடியோட நான் உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா, பாய்.